இந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி பற்றி ஒரு ஆழமான ஆராய்ச்சி ரொம்ப காலமாகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து அஃபிஷியலாக 2021 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ்நாடுடைய அஃபிஷியல் மிஷனாக 2021 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. த கோல் டு அச்சீவ் $1 ட்ரில்லியன் எக்கானமி பை 2030. அது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே எந்த ஒரு மாநிலமும் அறிவிக்க முடியாதபடியான ஒரு கோல் நம்ம முதல்ல அறிவிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாடியே இதுக்கு உண்டான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பல விதமான எக்கானமி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ் எக்கானமி, அதாவது இயற்கை வளங்கள் அடிப்படையாக கொண்டது. அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணது. அக்ரிகல்ச்சர்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் ஒரு ஆதாரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்கானமின்னு சொல்லுவோம். அது மூன்றாவது. அந்த இண்டஸ்ட்ரியல் எக்கானமிக்கு அடுத்தது வர்றது நாலேஜ் எக்கானமி. நாலேஜ் எக்கானமினா அறிவுசார் தொழில், இது பொருளாதாரம். ஸோ இந்த 4 எக்கானமி மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 1950ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நிறைய மாநிலங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அதில் இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் எதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது கெஸ் இருக்கா? இப்போ நம்ம வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலமாக நினைக்கக்கூடிய பீகார் தான் அன்றைக்கு 1950s நம்பர் 1 மாநிலமாக இருந்திருக்கு. இந்தியாவிலே 1950s நம்பர் 1 மாநிலம் பீகாராக இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு தமிழ்நாடு வந்து கீழிருந்து நம்பர் 2ல இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம மேலிருந்து நம்பர் 2ல இருக்கோம். அன்னைக்கு 1950s கீழிருந்து நம்பர் 2ல, அதாவது பாட்டம் 2, இன்னைக்கு டாப் 2ல இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து பாட்டம் 2ல இருந்து டாப் 2க்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேச்சுரல் ஏன் வந்து அன்னைக்கு பீகார் நம்பர் 1ல இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொருளாதாரம் முழுக்க நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா, அங்கே வந்து மைன்ஸ் இருந்துச்சு, கோல்ஸ் இருந்துச்சு, அயன் ஓர் கிடச்சிச்சு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க எக்கானமி இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி இயற்கை வளங்கள் எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் நமக்கு அக்ரிகல்ச்சருக்கும் நமக்கு தேவையான, இப்போ பஞ்சாப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அக்ரிகல்ச்சர் எக்கானமி. அங்கே வந்து ஆறுகள் நிறையா இருக்குது, தண்ணி வளம் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆறு தான், அதுக்கும் நமக்கு சண்டை. ஸோ இயற்கையில் வந்து நமக்கு வந்து பயங்கர டிஸ்அட்வான்டேஜான ஒரு ஸ்டேட். அப்போ நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய முதலீடுன்றது ரீடிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது இயற்கை வளங்களோ அக்ரிகல்ச்சரோ நம்மளுடைய இயற்கை கேபிட்டல் கிடையாது. ஹியூமன் கேபிட்டல், நம்மளுடைய மக்கள் தான் நம்மளுடைய மூலதனம் அப்படிங்கிறது ரீடிஃபைன் பண்ணுறாங்க. இந்த மக்களை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மாத்திரம்தான் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி மக்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா அவங்களுக்கு எஜுகேஷன், இது மாதிரியான முக்கியமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கும் பொழுது இந்த சமூக வலைதளங்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை தமிழ்நாடு அப்போவே பணக்கார நாடு, பணக்கார மாநிலம் தான், நீங்கள் இப்போ தான் வந்து ஏதோ நீங்கள் வந்து 50 வருஷத்தில் 60 வருஷத்தில் இதை மாற்றி அமைச்சிட்டீங்கன்னு நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம ஆரம்பத்திலே பெரிய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. 1950 தமிழ்நாடு வந்து கடைசியிலிருந்து 2வது பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு 2025 நம்ம டாப்லேருந்து நம்பர் பொசிஷனில் இருக்கோம். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பாவர்ட்டி ரேட்டில் அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சு எப்போ 1950s 60s. இன்னைக்கு ஏழைகளே இல்லாத ஒரு மாநிலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்களில் வந்து தமிழ்நாடு மேலே போயிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறத ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1960s வெறும் 20% மக்கள் தான் படிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில், 80 பேர் படிக்காதவங்களா இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 80% மக்களுக்கு மேலே படித்தவங்களாம் மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட அப்டேட், அதாவது 2080 இருந்தது 80-20 மாறிடுச்சு. அப்டேட் கம்ப்ளீட்டாக உல்டாவாக மாறி இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய படிப்பு. 1960s
வெறும் 8% மாத்திரம்தான் பெண்கள் படிச்சிருந்தாங்க. 8% பெண்கள் மாத்திரம்தான் படிச்சிருந்தாங்க 1960s. ஆனால் இன்னைக்கு 2024ல 74% பெண்கள் படிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, வாட் இஸ் இன்வெஸ்டிங் இன் ஹியூமன் கேபிட்டல்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா நீங்கள் இப்போ பத்திரிகையிலையோ இல்லை சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. நிறைய இலவசங்கள் கொடுக்குறாங்க, மக்கள் பணத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. அப்படின்றதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷனை வந்து மக்கள் முன்னிலைப்படுத்தணும்னா அவங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 ஒழுங்காக கிடைக்கலன்னா படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க. இந்த 3 அடிப்படை விஷயங்களை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதாவது எஜுகேஷன் சேர்த்து போகும். அதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். இதனோட புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 4 மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்ல முடியும். அது நம்பர் 1 மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன். அதாவது அதாவது சுதந்திரம் அடைஞ்ச உடனே தமிழ்நாட்டில் வந்து வெறும் 6000 ஸ்கூல் தான் இருந்தது. வெறும் 6000 ஸ்கூல்ஸ். ஒரு 10 இயர்ஸில் 27,000 ஸ்கூல்ஸாக மாறிச்சு தமிழ்நாட்டில். வெறும் 6000 ஸ்கூல் இருந்த தமிழ்நாடு வந்து 27,000 ஸ்கூலாக 1960s மாறிச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜஸ். கிட்டத்தட்ட 1980s வெறும் 40 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஆனால் அதே 2000 ஒரு 20 இயர்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில். 40 இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்கே இருக்குது, 550 இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்கே இருக்குது. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 20 இயர்ஸில் நம்ம கொண்டு போகிறோம். அது வந்து எஜுகேஷன். செகண்ட் வந்து நம்ம இருமொழி கொள்கையை அமுல்படுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இவர் எந்த மாநிலங்களுமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 லாங்குவேஜ் பாலிசி. இந்த 2 லாங்குவேஜ் பாலிசி தான் நமக்கு வந்து ஒரு அரண் மாதிரி இருக்கு. நம்மளுடைய மாநிலத்தை காக்கிற ஒரு அரண் மாதிரி இருக்கு. இது 2வது மாஸ்டர் ஸ்ட்ரோக். 3வது வந்து நம்ம சொல்லக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன், ஜாப்ஸு, சோஷியல் ஈக்குவாலிட்டி, அப்புறம் இந்த பிஸ்னஸ்லையும் ஈக்குவாலிட்டி, இது எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸோட முக்கியமான ஒரு கொள்கை. நாம் வந்து $1 trillion கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்துச்சு. குஜராத்லேருந்து ஒரு IAS ஆஃபீஸர் வந்து கிளம்பி சென்னை வந்து என்னை பார்க்க வந்தார். இந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் $1 trillion எக்கானமிலாம் பண்ணுறீங்களா, நாங்கள் அதை குஜராத்தில் பண்ணலான் இருக்கிறோம், அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. குறிப்பிட்ட ஜாதி பெயர்கள் இல்லை தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு சொல்லுவோம். என் பேர் வந்து சுரேஷ் சம்பந்தம். சுரேஷ்ன்றது என்னோட ஃபர்ஸ்ட் நேம், சம்பந்தம்ன்றது எங்கள் அப்பாவோட பேர், இது செகண்ட் நேம். பழசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நேம்ங்கிறது அப்பா பேர் இருக்காது, ஜாதி பேர் தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே பெரியார் வந்து தான் மொத்தமாக இந்த ஜாதி பேரே செகண்ட் நேம்லேருந்து தூக்குனார். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன் நான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியெல்லாம் சொல்லி குஜராத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட்டு, இந்த கேஸ்டில் இல்லாதவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிக்கணும்னா ஈஸியாக பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோடனே கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தாங்க அப்படின்னாரு. நான் அதான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து பொருளாதார ரெவல்யூஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சோஷியல் ரெவல்யூஷனை போய் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். சோஷியல் ரெவல்யூஷன் பண்ணாமல் பொருளாதார ரெவல்யூஷன் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் வந்து குரோனிக் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. இந்த குரோனிக் கேபிட்டலிசத்தில் போய் முடியும். அதாவது மக்களுக்கு உண்மையான கேபிட்டலிசம் போய் கிடைக்காது, ஒரு ஃபேக்கான ஒரு கேபிட்டலிசத்தில் போய் முடியும். அதுக்கு முக்கியமான ஒரு அடித்தளம் வந்து இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நாம் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு பெண்களுடைய முன்னேற்றத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் அட்மிட்டட் இன் டு காலேஜஸ், பெண்கள் வந்து ஆண்களை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். எந்த ஒரு சமூகத்திலையும் பெண்கள் வந்து ஆண்களை ஓவர்டேக் பண்ண மாதிரி இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்க போகுது, வேறு எங்கேயுமே நடக்கல ஆக்சுவலாக. ஸோ
நம்ம நிறைய விஷயத்துல பெண்களை முன்னிறுத்தி நம்மளோட பொருளாதாரம் ஏன் வந்து கிட்டத்தட்ட டபுள் த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 50% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் உமன். அந்த உமன் எங்கெங்கெல்லாம் அப்லிஃப்ட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா எக்கானமி ஆயிரும். வேற எதுவுமே நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபைனலா 4th மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதாவது அது இண்டஸ்ட்ரியலைசேஷன். அது பார்த்தீங்கன்னா 1960 ஸ்டிட்கோ, சிப்காட்டு, சிட்கோ, ஐடி பாலிசி ஃபார் டைடல் பார்க் இதெல்லாம் கொண்டு வந்தது கலைஞர். ஸோ இந்த 4 மாஸ்டர் ஸ்ட்ரோக்கினுடைய அடிப்படையில் தான் வந்து நமக்கு இந்த இந்த $1 trillion எக்கானமி ஒன்று பேஸ் லைனே இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய சில டேட்டா சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒன்று, தமிழ்நாடு தான் பெண்கள் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸில் அதிகமாக எம்ப்ளாய் பண்ணக்கூடிய நம்பர் 1 ஸ்டேட். கிட்டத்தட்ட 40% மேலே இருக்கக்கூடிய பெண்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வேறு எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 காலேஜஸில் கிட்டத்தட்ட 37 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. டாப் 100 காலேஜஸில் 37 காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ லெதர் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைலு, மெஷினரி இந்த மாதிரி எந்த துறை எடுத்தீங்கனாலும் அதில் நம்பர் 1 ப்ரொடக்ஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக தான் இருக்கு. இப்படி நீங்கள் எல்லா துறையிலையும் நம்ம வந்து நம்பர் 1ல இருக்கும். ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறான்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தால் போதும்னு சொல்கிறான். அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. அமெரிக்காவில் 500 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து 1000ல் 1. தமிழ்நாட்டில் மாத்திரம் பாருங்க 250 பேருக்கு ஒரு டாக்டர். அதனால தான் நம்ம நீட் மாதிரியான ப்ரோக்ராம்லாம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மிகப்பெரிய அளவில் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதே மாதிரி இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்டுன்னு பேர், அதாவது குழந்தைகள் அதாவது பிறக்கும் போது இறக்கக்கூடிய விகிதம் 1000ல் 9 தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா. இது எல்லாமே நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்கோடிட்டு காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மொபைல் பெனிட்ரேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். ஹையஸ்ட் மொபைல் பெனிட்ரேஷன் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமாக ஏடிஎம் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகமாக ஏடிஎம் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஏடிஎம் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? அதில் பணம் இருக்கணும். பணம் இருக்கணும்னா மக்கள் போய் அதில் போய் எடுக்கணும்னா பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டடான ஒரு காம்பினேஷன். அதிகமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேட்டில் நம்பர் 2ல இருக்கிறோம். இப்படி நம்ம தொடர்ந்து பேசிட்டே போகலாம். ஸோ இந்த 4 மாஸ்டர் ஸ்ட்ரோக்கோட அடிப்படை பார்த்தீங்கன்னா 3 தலைவர்கள் நான் சொல்லுவேன். ஒன்று பெரியார். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் ரெவல்யூஷன் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் சமமாக கொண்டு வர ட்ரை பண்ணாரு. அடுத்தது அண்ணா பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் பண்ணார். அதாவது எல்லாருக்கும் பதவி, அந்த பதவியில போயிட்டு உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன். அதற்கு மேல உட்கார்ந்து கலைஞர் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஒரு பிரமிட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. சோஷியல் ரெவல்யூஷன், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த 3 பிரமிட் மேலே தான் நம்ம இன்னைக்கு இந்த $1 trillion எக்கானமியை அமைக்கிறோம். ஆக்சுவலா இதுலேருந்து நம்ம எங்க போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முக்கியமாக நம்ம இளைஞர்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் சேர்றோம். இப்போ வேலைக்கு போய் சேரும்போது என்ன, அந்த வேலையை நடத்தக்கூடிய கம்பெனிஸ் யார் ரன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் ரன் பண்ற கம்பெனிஸா இருக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வேலைக்கு போனா, படிச்சுட்டு வேலைக்கு போனா மாத்திரம் போதாது, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில்களை உருவாக்கணும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கணும். அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஓனராக இருக்கணும், தமிழர்கள் அதுக்கு ஓனராக இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்மளுடைய ஃபியூச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன, நியோ ஸ்லேவரின்னு சொல்லக்கூடிய புதுவிதமான ஒரு அடிமைத்தனம். என்ன, நம்ம எல்லா இடத்துலையும் போய் வேலைக்கு பண்ணுவோம், நம்ம முதலாளிலாம் வேற ஆளாக இருப்போம், திருப்பியும் நம்ம மாடர்ன் ஸ்லேவரிக்குள்ளார போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கணும்னா நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னன்னா 5th மாஸ்டர் ஸ்ட்ரோக் which is called மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். அதாவது தொழில் முனைவோர்களை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிச்சு தமிழ்நாடு முழுக்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்கி நம்ம மக்கள் தமிழர்கள் முக்கியமாக அதை வந்து ஓனர்ஸாக இருக்கணும். அதில் போயிட்டு நம்ம வேலை பண்ணோம்னா தமிழ்நாடு இந்த $1 trillion எக்கானமி அடையத்தோடு மட்டும் இல்லாமல்
அதுகளுடைய கண்ட்ரோல் சென்டரை நமக்குள்ளார வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.